எலக்டோரல் சிஸ்டம் ஒரு லாஜிஸ்டிக்கல் மார்வல்னே சொல்லலாம். அனாலிட்டிக்கலி இது ப்ரிசிஷன் இன்ஜினியரிங் அண்ட் கான்ஸ்டியூஷன் லா எல்லாம் சேர்ந்து நடத்துற ஒரு ஹை ஸ்டேக் ஆபரேஷன். voting ப்ராசஸோட ஸ்கேல் ரொம்ப பெருசு. கிட்டத்தட்ட 75,000 போலிங் பூத்தை மேனேஜ் பண்ண கவர்மெண்ட் இஸ் அப்பாயிண்டட் அரவுண்ட் 4 லட்சத்துக்கும் மேற்பட்ட பீப்புளை மொபிலைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஒர்க் ஃபோர்ஸ்லாம் பெரும்பாலும் நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர்ஸ், ஸ்டேட் எம்ப்ளாயீஸ் அண்ட் நம்ம போலீஸ் ஃபோர்ஸஸ் இன்வால்வ் ஆயிருக்காங்க. சம்மர் டைம்ல இன்டென்சிவான ட்ரைனிங் எடுத்து கிட்டத்தட்ட 20 ஹவர்ஸ் ஆபரேஷன் சைக்கிள்ல ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஒரு பிசிக்கல் பெர்ஸ்பெக்டிவ் இதெல்லாம் பார்த்தோம்னா ஒபிஷியல் கவர்மெண்ட் ஸ்பெண்டிங் 5,000 crores வரைக்கும் போயிருக்கு. ஆனா ஒரு டோட்டல் எக்கனாமிக் ஃபுட் பிரிண்ட், அதாவது இந்த பார்ட்டி ஸ்பெண்டிங்ஸ்ல எடுத்து நம்ம பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 1 lakh crore வரைக்கும் ரீச் ஆகும் எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க. இந்த எபிசோட்ல இந்த சிஸ்டம் ஒரு ஆப்ஜெக்டிவ் லென்ஸ் வழியா நம்ம டீகோட் பண்ண போறோம். ஸோ தட் ஆஸ் அ வோட்டரா நீங்க நெக்ஸ்ட் யார் வின் பண்ணுவா மட்டும் தெரிஞ்சுக்காம இந்த சிஸ்டம் நம்ம சாய்ஸஸ் எப்படி சேஃப்கார்ட் அண்ட் ப்ரொடெக்ட் பண்றாங்க நம்ம புரிஞ்சுக்கலாம். வெல்கம் டு RM Decoded and this is episode 3. Let's talk about EVM, எலக்ட்ரானிக் voting machine. இது வெறும் இன்வென்ட்ரி கிடையாது. இது ஒவ்வொரு பூத்லயும் உங்க ஓட் சேஃபா இருக்கணும்னு பண்ணப்பட்ட லாஜிஸ்டிக்கல் பிளான். நிறைய பேர்கிட்ட ஒரு பிரைமரியான ஒரு கொஸ்டின் இருக்கும், EVM ஹேக் பண்ண முடியுமான்னு. டெக்னிக்கலி இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் ஆர் நம்ம நியர்லி இம்பாசிபிள்னு சொல்லலாம். நம்ம ஃபோன் இல்ல லேப்டாப் மாதிரியோ இன்டர்நெட் மூலமா இதுல ஹேக் பண்ண முடியாது. பிகாஸ் இந்த EVM மிஷின்ல there is no Wi-Fi, there is no Bluetooth, வயர்லெஸ் கேப்பபிலிட்டி இதுல கிடையாது. இட் இஸ் a closed system. நம்ம இப்ப யூஸ் பண்ற மெஷின்ஸ் எல்லாமே லேட்டஸ்டான M3 ஜெனரேஷன். உங்க போன்ல எப்படி அப்டேட் பண்ணிட்டே இருக்குமோ அதே மாதிரி இதுலயும் அட்வான்ஸ் செக்யூரிட்டி சிஸ்டம், எஸ்பெஷலி டேம்பர் ரெசிஸ்டன்ஸோட டிசைன் பண்ணிருக்காங்க. ஹேக் பண்ண முடியாத லெவலுக்கு இது ஸ்ட்ராங். இந்த மெஷின்லாம் கரண்ட்ல ரன் ஆகல. இட் ரன்ஸ் ஆன் இட்ஸ் ஓன் இன்டர்னல் பேட்டரி. ஸோ பவர் லைன்ஸ் வழியாவும் ஹேக் பண்றதுக்கு வாய்ப்பே இல்லை. இதுல இருக்க சாஃப்ட்வேர் ஒரு ஒன் டைம் ப்ரோக்ராமபிள் சிப்னால பண்ணியிருக்காங்க. யாரும் திரும்ப ரீரைட் பண்ணவே முடியாது. ஒன்ஸ் ப்ரோக்ராம் இட்ஸ் டன். மெஷின்ல நீங்க பிரஸ் பண்ற ஒவ்வொரு பட்டனும் ஒரு என்கிரிப்டட் கோட் மூலமா தான் கண்ட்ரோல் யூனிட்டுக்கு போகும். சேம் பட்டனை எவ்வளவு வாட்டி பிரஸ் பண்ணாலும் ஒவ்வொரு வாட்டியும் அந்த கோட் மாறிட்டே இருக்கும். எந்த ஒரு எக்ஸ்டர்னல் டிவைஸாலையும் இதை ஹேக் பண்ண முடியாது. யாராவது வயரை டேப் பண்ணி சிக்னலை கேப்சர் பண்ண ட்ரை பண்ணாலும் அவங்களால அது டூப்ளிகேட் பண்ண முடியாது. மெஷின்ஸ் எலெக்ஷனுக்கு ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த பாரத் எலக்ட்ரானிக் லிமிடெட், எலக்ட்ரானிக் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் இன்ஜினியர்ஸ் பார்ட்டி ஏஜென்ட்ஸ்க்கு முன்னாடி ஒரு 5% ரேண்டம் மெஷின்ஸை சூஸ் பண்ணி அதுல ஒரு மாக் வேர்ட்ஸ் போட்டு வெரிஃபை பண்ணுவாங்க. Also can fake EVMs take place. Fake EVMs நம்ம சிஸ்டம்குள்ள கொண்டு வரது தான் ஒரு பெரிய பயமா இருக்கும் நம்ம எல்லாரும் ஃபீல் பண்ணலாம். ஸோ டு என்ஷூர் கவர்மெண்ட் ஒரு டைட் செக்யூரிட்டி சிஸ்டம் இதுக்கு வச்சிருக்காங்க. அதாவது சீரியல் நம்பர் மேட்சிங். ஒவ்வொரு பூத்துக்கும் அலாட் பண்ற EVM மிஷின்ல ஒரு சீரியல் நம்பர் இருக்கும். அங்க இருக்க பிரிசைடிங் ஆஃபீஸர் அந்த நம்பரை நோட் பண்ணி அங்க இருக்க பார்ட்டி ஏஜென்ட்ஸும் நம்பரை நோட் பண்ணுவாங்க. அந்த ஓட் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எண்ட்ல ஃபார்ம் ஃபில் பண்ணுவாங்க. ஸோ கவுண்டிங் டே அப்போ மெஷின்ஸ்ல எடுத்து அந்த ஃபார்ம்ஸோட செக் பண்ணுவாங்க. அந்த சீரியல் நம்பர் ஈவன் ஒரு சிங்கிள் டிஜிட் கூட மேட்ச் ஆகலைன்னா அந்த மெஷின் கவுண்டே பண்ண மாட்டாங்க. மெஷினோட அவுட்டர் கவர், இன்டர்னல் பட்டன் அண்ட் ரிசல்ட் செக்ஷன் இது எல்லாத்தையும் எலெக்ஷன் ஏஜென்ட்ஸ் முன்னாடி கிரீன் பேப்பர் சீல் வச்சு சீல் பண்ணுவாங்க. இந்த சீலை யாரும் பிரேக் பண்ணாம மெஷினை தொட முடியாது. எலெக்ஷன் முடிஞ்ச உடனே மெஷினை டபுள் லாக் பண்ணி ஸ்ட்ராங் ரூம்ல வைப்பாங்க. அங்க ஆர்ம்ட் கார்ட்ஸ் வித் 24/7 CCTV சர்வேலன்ஸ் இருக்கும். பார்ட்டியோட ஏஜென்ட்ஸ் கூட அங்க அவங்களோட சீல்ஸை வச்சுக்கலாம் ஃபார் செக்யூரிட்டி ஃப்ரம் போத் தி எண்ட். ஒரு கம்ப்ளீட் செட் பேலட் யூனிட், கண்ட்ரோல் யூனிட் அண்ட் VVPAT ஓட காஸ்ட் ₹33,200. ஒரு கேண்டிடேட்டுக்கு டவுட் அதை செக் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா 47,200 வித் GST ஃபீ பே பண்ணணும். இது ஒரு பெரிய ப்ராசஸ். பட் சிஸ்டம் மேல நம்பிக்கை வரணும்னு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இது ஸ்ட்ராங்கா நம்புறாங்க. இது ரொம்ப தேவைன்னு ஃபீல் பண்றாங்க. எலெக்ஷன் டே அப்போ நம்ம அலாட்டட் பிளேஸ்ல போய் ஓட் போட்டு வந்துட்டோம். ஓட் போட்டதுக்கு அப்புறம் இந்த EVM மிஷின்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங் ரூம்னு ஒரு இடத்துக்கு போகும். இந்த ஸ்ட்ராங் ரூம் ஏன்னா இட் ஹாஸ் 24/7 செக்யூரிட்டி. அந்த ஸ்ட்ராங் ரூமுக்கு வெளியில எப்பொழுதுமே கார்ட்ஸ் இருப்பாங்க. அண்ட் பிளஸ் பொலிட்டிக்கல் பார்ட்டி ஏஜென்ட்ஸும் வெளியில இருப்பாங்க. இட்ஸ் a very safe and secure place to keep the EVM machine. எப்படி கவுண்டிங் டே அன்னைக்கு இந்த ஸ்ட்ராங் ரூம்ல இருந்து நமக்கு ரிசல்ட் வருது ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம பாக்குறோம். கேண்டிடேட்ஸ் அண்ட் எலெக்ஷன் அப்சர்வர்ஸ் முன்னாடி போலீஸ் காவல்ல இருக்க இந்த ஸ்ட்ராங் ரூமோட சீல் இன்டாக்டா இருக்கான்னு எல்லாரும் செக் பண்ணுவாங்க. அது ஓகேன்னு ப்ரொசீட் ஆனதுக்கு அப்புறம் தான் அந்த ஸ்ட்ராங் ரூம் டோரையே திறப்பாங்க. மெஷினை ஸ்ட்ராங் ரூம்ல இருந்து கவுண்டிங் ஹாலுக்கு தூக்கிட்டு வரும்போது ஒரு ஹியூமன் செயின் செக்யூரிட்டி இருக்கும். CCTV கேமரால இந்த ஒவ்வொரு மூவ்மெண்ட்டும் ரெக்கார்ட் பண்ணிட்டே இருக்கும். கவுண்டிங் ஹால்ல கிட்டத்தட்ட 14 டேபிள்ஸ் மாதிரி செட் பண்ணிருப்பாங்க. எல்லா 200+ மெஷின்ஸையும் அட் அ டைம் கவுண்ட் பண்ணாம ரவுண்ட்ஸா டிவைட் பண்ணிருப்பாங்க. அதாவது ரவுண்ட் 1 முதல்ல ஃபர்ஸ்ட் 14 பூத் எடுப்பாங்க. ரவுண்ட் 2ல அடுத்த 14 பூத்ஸ் கவுண்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ரொட்டேஷனல் ஆர்டர்ல போய்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு டேபிளையும் ஒரு கவுண்டிங் சூப்பர்வைசர் அண்ட் அந்தந்த பார்ட்டி
ஏஜென்ட்ஸ் இருப்பாங்க. டேபிளுக்கு மெஷின் வந்த உடனே அந்த கண்ட்ரோல் யூனிட்டோட சீரியல் நம்பரும் பூத் நம்பரும் மேட்ச் ஆகுதான்னு செக் பண்ணுவாங்க. மெஷினோட அவுட்டர் சீல அந்த பார்ட்டி ஏஜென்ட்ஸ் முன்னாடி தான் பிரேக் பண்ணுவாங்க. ஹவ் கவுண்டிங் ஹேப்பன்ஸ். இவிஎம் மெஷின் கையில கிடைச்சோம்னா கவுண்டிங் வந்து எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம பார்ப்போம். கவுண்டிங் சூப்பர்வைசர் வந்து அந்த கிரீன் சீல் இன்டாக்டா இருக்கான்னு அந்த பார்ட்டி ஏஜென்ட்ஸ்க்கு கன்ஃபார்ம் ஆன உடனே அந்த அவுட்டர் கவரை அன்லாக் பண்ணுவாங்க. மெஷின் ஆன் ஆகும், பேட்டரி ஓகேன்னு டயக்னோஸ்டிக் மெசேஜ் ஓடும். ரிமெம்பர், இது இன்டர்னல் பேட்டரியில ஓடுற ஸ்டாண்ட் அலோன் டெக். ரிசல்ட் செக்ஷன் டோர் ஓபன் பண்ணா 2 பட்டன்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் க்ளோஸ் பட்டன் செக் பண்ணுவாங்க. அது ஆல்ரெடி க்ளோஸ்டுன்னு வந்தாதான் பூத்ல ஓட்டிங் சரியா முடிஞ்சிருக்குன்னு அர்த்தம். சூப்பர்வைசர் அந்த ரிசல்ட் பட்டனை பிரஸ் பண்ணுவாரு. மெஷின் ஸ்கிரீன்ல கேண்டிடேட்ஸ் அண்ட் அவங்களோட டோட்டல் ஓட்ஸ் ரிசல்ட் வந்து ஃபிளாஷ் ஆகும். எலெக்ஷன் டே April 23 ஈவினிங் போலிங் பூத்ல ஓட்டிங் முடிஞ்ச உடனே அந்த பூத் ஆஃபீஸர் வந்து ஒரு ஃபார்ம் 17C ஒரு அக்கௌண்ட் ஷீட் ஃபில் பண்ணிருப்பாரு. ஸோ கவுண்டிங் டே அப்போ மெஷின்ல காட்டுற டோட்டல் ஓட்ஸும் கையில இருக்க அந்த ஃபார்ம் 17C இருக்கிற நம்பரும் மேட்ச் ஆகுதான்னு செக் பண்ணி பார்ப்பாங்க. ஏன்னா பூத்ல போட்டதை விட மெஷின்ல எக்ஸ்ட்ரா ஒரு ஓட் கூட கவுண்ட் ஆகலைன்னு உறுதி பண்ற ப்ராசஸ் இது. அங்க இருக்க கட்சி ஏஜென்ட்ஸ் வந்து அந்த நம்பரை வெரிஃபை பண்ணி இது சரியா இருக்குன்னு சைன் பண்ணுவாங்க. ஏஜென்ட் சைன் பண்ணாம ரிசல்ட் அடுத்த ரவுண்டு கூட போக முடியாது. இது ஒரு மல்டி பார்ட்டி வெரிஃபிகேஷன் ப்ராசஸ். 14 டேபிள்ஸோட டோட்டல் ஓட்ஸ் ஆட் பண்ணி இனிஷியல் ட்ரெண்ட்ஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க. மெஷினை மறுபடியும் லாக் பண்ணி ஸ்ட்ராங் ரூம் காமிச்சிருவாங்க. சரி, now let's come to the climax. Countings are done, results are out. இப்போ ரிசல்ட்டை பார்க்கும்போது what if nobody gets a majority number? கவர்மெண்ட் எப்படிங்க ஃபார்ம் பண்றது? கான்ஸ்டிடியூஷன் லாங்குவேஜ்ல இந்த சினாரியோவை தான் ஹங் அசெம்பிளின்னு சொல்லுவாங்க. தட் இஸ், தமிழ்நாட்டுல மொத்த சீட்டோட வேல்யூ 234. இந்த 234ல 118 எடுத்தாதான் ஒரு சிம்பிள் மெஜாரிட்டி நம்பர்னு அர்த்தம். இந்த தடவை தமிழ்நாட்டு எலெக்ஷன்ல வந்து மல்டி சென்டர்ட் கான்டெஸ்ட் நடக்குது. சோ சில பேர் 90 எடுக்கலாம், சில பார்ட்டி 40 எடுக்கலாம், சில பார்ட்டி 50 எடுக்கலாம். ஓட் ஸ்பிளிட் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. சோ யாருமே அந்த 118 ரீச் பண்ணாம இருக்கிறது கூட வாய்ப்பு இருக்கு. சோ இந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்ல எப்படி கவர்மெண்ட் ஃபார்ம் பண்றது? இங்கதான் கூட்டணி அலைன்ஸ் பாலிடிக்ஸ் உள்ள வருது. இங்கதான் இந்த ஹெவியான ஸ்ட்ராட்டஜிக் நெகோசியேஷன் ஸ்டார்ட் ஆகும். இந்த சிச்சுவேஷன்ல மெஜாரிட்டி ரீச் பண்ண பார்ட்டிஸ் 2 வேலை யூஸ் பண்ணுவாங்க. ஒன்னு ப்ரீ போல் அலைன்ஸ், இன்னொன்னு போஸ்ட் போல் அலைன்ஸ். ப்ரீ போல் அலைன்ஸ்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி கூட்டணி வச்சுக்கிறது. இங்க இந்த vote transfersக்கு இது ஹெல்ப் பண்ணும். போஸ்ட் போல் அலைன்ஸ்னா எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் மெஜாரிட்டி ரீச் பண்றதுக்காக டீல் பேசுறது. இதெல்லாம் பாலிசி கமிட்மெண்ட்ஸ் தாண்டி கேபினெட் போஸ்ட் மேலதான் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். கூட்டணியில எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, சோ கட்சி வந்து இந்த டேட்டாவில அனலைஸ் பண்ணி எந்த கட்சி எந்த ஏரியால ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்னு பார்ப்பாங்க. அதாவது அவங்க வின்னபிலிட்டி அண்ட் ஸ்ட்ரைக் ரேட்டை பார்த்து அவங்களுக்கு சீட் அலோகேட் பண்ணுவாங்க. ரெண்டாவதா இண்டிவிஜுவல் ஐடியாலஜிஸை தனியா ஒதுக்கி வச்சுட்டு மக்களுக்காக ஒரு காமன் வெல்ஃபேர் அஜெண்டாவோட கூட்டணி சேர்வாங்க. எக்ஸாம்பிள் 2006ல டிஎம்கே வந்து 96 சீட்ஸ் தான் வின் பண்ணாங்க. வித் தி அலைன்ஸ் காங்கிரஸோட வச்சனால வித் எக்ஸ்டர்னல் சப்போர்ட் 5 வருஷத்துக்கு கவர்மெண்ட் ரன் பண்ணாங்க. இன் 1989 ஏடிஎம்கே 2 அணியா பிரிஞ்சாங்க. 2 அணியா பிரிஞ்சோன்னா vote split ஆச்சு. இப்போ இட் கேவ் அ ஈஸி வே ஃபார் டிஎம்கே டு வின். நெக்ஸ்ட் சினாரியோ என்னன்னா, கவர்னரோட ரோல் இதுல என்ன? கவர்னர் யாரு அதிக சீட்ஸ் வின் பண்ணிருக்காங்களோ அவங்களை கூப்பிட்டு கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ண சொல்லுவாரு. இல்லைன்னா இந்த கூட்டணி கட்சிகள்லாம் ஒண்ணு சேர்ந்து கவர்னர் கிட்ட அவங்களோட சப்போர்ட்டை வந்து போட்டு உறுதி செய்யணும். கவர்னர் டைம் தருவாரு. அந்த டைம்குள்ள அசம்பிளி ஃப்ளோர்ல எல்லா எம்எல்ஏஸும் ஐஸ் ஆர் நோஸ், அதாவது சப்போர்ட் இல்ல எங்களுக்கு சப்போர்ட் இல்லைன்னு ஓட் போடுவாங்க. இதுதான் ஃப்ளோ டெஸ்ட். இந்த ஃப்ளோ டெஸ்ட்ல 118+ votes எடுத்தாதான் கூட்டணி கட்சிகள்லாம் வந்து கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண முடியும். இப்போ ரிசல்ட் என்ன வேணாலும் இருக்கலாம். ஒரு சிங்கிள் பார்ட்டி மெஜாரிட்டியா இருக்கலாம், இல்ல ஒரு காம்ப்ளிகேட்டடான அலைன்ஸ் கவர்மெண்டா கூட இருக்கலாம். பீட் அட் தி எண்ட் ஆஃப் தி டே உங்க ஃபேவரட்டிசம் ஒதுக்கி வச்சுட்டு சிஸ்டமை பாருங்க. யாரு சிஎம் ஆனாலும் யாரு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணாலும் பவர் உங்ககிட்ட தான். எலெக்ஷன் டேயோட உங்க வேலை முடியல. லட்சக்கணக்கான பேர் ஒர்க் பண்ணி 5000 கோடி செலவு பண்ணி ஒரு எலெக்ஷனை கண்டக்ட் பண்ணி உங்க சாய்ஸ சிஸ்டம் இவ்வளவு வருஷம் ப்ரொடெக்ட் பண்ணிருக்கு. அதோட வேல்யூ மெயின்டைன் பண்ண நீங்க ஒரு பாசிவ் ஓட்டரா இருக்காதீங்க, ஒரு ஆக்டிவான வாட்ச் டாகா இருங்க. டோன்ட் எவர் வெயிட் ஃபார் சம்படி டு டேக் தி இனிஷியேட்டிவ். நம்ம ஏரியால நம்ம தொகுதியில ஏதாவது ஒரு பிரச்சனைனா யாராவது வந்து இதை பார்த்துப்பாங்கன்னு காத்துட்டே இருக்காதீங்க. உங்க எம்எல்ஏ சிடிஎஸ் ஃபண்டிங் மூலமா கிட்டத்தட்ட 2.5 கோடி வருஷம் தோறும் அலோகேட் ஆயிருக்கு. அதை ஆடிட் பண்ண உங்களுக்கு எல்லா ரைட்ஸ் இருக்கு. நீங்க ஆர்டிஐ ஃபைல் பண்ணி கூட you can get any sort of information regarding this. ஒன்ஸ் ஒரு பார்ட்டி வின் பண்றாங்கன்னா அவங்களோட மேனிஃபெஸ்டோ ஒரு லீகல் கான்ட்ராக்டா மாறிடுது. So keep it as a benchmark. Keep these parties accountable.